எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்மில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தேசிய மறுமலர்ச்சி. வீடியோ ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்க எல்லா பாயிண்ட்டும் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். வெறும் ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் கிடையாது. பட் ஸ்கூல் புக் கண்டென்ட்லேயே அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் மெட்டீரியலும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். சரி, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. 8th புக்கு, 10th புக்கு, 11th புக்கு. இந்த 3 புக் படித்தாலே போதுமானதுனா நிச்சயமாக போதுமானது. அது கூட நம்ம தமிழ்நாடு மெட்டீரியல் வேறு எதுவுமே நம்ம ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறையா படிக்க படிக்க நமக்கு லோடு அதிகமாகும். ஸோ கம்மியாகவே படிச்சுக்குவோம், நல்லா படிச்சுக்குவோம், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல் நோக்கங்கள்லேருந்து நம்ம போய்க்குவோம். பழங்கால சமுதாயத்தில் பெண்களின் நிலை, மத்திய காலத்தில் பெண்கள் நிலை வீழ்ச்சி அடைதல், இந்திய சமூகத்தில் நிலவிய முக்கிய சமூக தீமைகள், சமூக தீமைகளின் ஒழிப்பில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு, கல்வியின் மூலம் பெண்கள் விடுதலை அடைதல், சமூக சட்டங்களுக்கு அதிகாரம் அளித்தல். இது எல்லாமே இந்த புக்கில் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பின்வேத காலத்தில் எப்படி இருந்தாங்க, அப்புறம் மத்திய காலத்தில் அவங்களோட நிலை எவ்வளோ கீழ் மற்ற நிலைக்கு போகுது, பெண்களோட நிலை அப்புறம் இந்த சமூகத்தில் நிலவுன பெண் கொடுமைகள், குழந்தைகளுக்கு நடந்த கொடுமைகள், இது எல்லாமே இந்த பாடத்திட்டத்தில் இந்த சாப்டரில் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதாவது சுருக்கமாக இருக்கும், பட் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்தைய வேத காலத்தில் பெண்கள் சமமான உரிமைகள் பெற்று மதிக்கப்படுறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறது முன் வேத காலம்னா நம்ம கிமு 1500 அந்த காலகட்டத்தில் நமக்கு சமமாகவே பார்க்கப்படுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வெளிநாட்டு படையெடுப்புகள், அப்புறம் இந்த முகல்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலைக்கு தள்ளப்படுறாங்க பெண்கள். இதனால் அவங்க சமூகத்தில் ரொம்ப ஒரு விளிம்பு நிலையில் வச்சு ரொம்ப கீழ்மட்டமாக நடத்துகிறாங்க. இதுக்காக யார் யார் பாடுபட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி அவர்கள், கேசவ் சந்திரசென், ஈஸ்வர சந்திரசென், பண்டித் ராமாபாய், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், டாக்டர் தர்மாம்பாள், இவங்க எல்லாருமே சமூக சமய சீர்திருத்தவாதிகள்னு சொல்லி பெண்களுக்காக அதிகமாக போராடுறாங்க. அவங்கள குறைஞ்சபட்சம் மனிதர்களானாச்சும் மதிங்க அப்படிங்கிற அளவுக்கு போராடி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுக்காக போராடுறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட அந்த சதி ஒழிப்புக்காக முன்னெடுப்புகளும், வித்யாசாகர் அவர்களோட விதவை பெண்கள் அவங்களுக்காக எடுத்த முன்னெடுப்புகளும் ரொம்ப ரொம்ப பேசப்படுது. 1829 சதி ஒழிப்பு திட்டம், இதுவும் 1856 விதவை மறுமண சட்டம், இது இரண்டுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டியும் இந்த பாடத்திட்டத்தை படிக்கும்போது நம்மளால் உணர முடியும் இந்தியாவில் எப்படிலாம் காலங்கள் மாற மாற பெண்கள் நிலையம் எப்படிலாம் மாறி வந்துச்சு அப்படிங்கிறது. பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமையை ஒழிக்க முடியும் அப்படின்ட்டு சீர்திருத்தவாதிகள் உணர்கிறாங்க. அதனால் பெண்களுக்கான பள்ளிகளை தொடங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அதுதான் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ட்டு அவங்களும் நம்புகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. சுதந்திர போராட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களின் பங்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக ஒன்று கருதப்படுது. பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் அப்படியும் ஏற்படலை. சுதந்திரம் பெரும் வரையும் இப்போவும் சில விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது எல்லோரும் ஃபீல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எப்படின்னா வேலைவாய்ப்பாக இருக்கலாம், கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு தான் வருது நமக்கு. சரி, பெண்கள் நிலை பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒரு சில கூறுகள் கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தாய் கடவுள் தான் இதுக்கு சான்று. ஏன்னா பெண்களை தான் கடவுளாக இயற்கையை கடவுளாக வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களையும் தாய் கடவுளை தான் வணங்கியிருக்காங்கன்னு நமக்கு சான்று கிடைத்திருக்கு. ரிக்வேத காலத்தில் மனைவி நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. அதாவது பின்வேத காலம்னு சொல்லுவாங்க, ரிக்வேத காலம். அப்போது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நிறைந்ததாக தான் பெண்களோட இது இருந்திருக்கு. மதச்சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துருக்காங்க. இதை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். பின்வேத காலத்தில்
பெண்களில் பல மாற்றங்கள் ஏற்படுது. சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து இதான் முதல் நீங்கள் வந்து சமய வேள்வியில் வந்து கலந்துக்கக்கூடாது. சமூக மற்றும் அரசியல் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போவுமே ஒரு சில வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும். சொல்லப்போனால் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், பெண் தானே அப்படிங்கிற சில இடங்களில் வந்து நடக்க தான் செய்யுது. சரி, ஓகே, நம்ம கான்செப்ட் வருவோம். இந்த மாதிரி பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறாங்க. சதிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள், அதாவது எரியூட்டு இடத்துல வந்து கணவர் எரியூட்டு இடத்துல வந்து இவங்களை எரியூட்டிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பெண்கள் வேதகமங்களை படிக்க மறுக்கப்பட்டனர். அதாவது சொல்லப்போனால் அந்த டைமில் இருந்த வேதங்கள், அதாவது நூல்களை படிக்க மறுக்கப்படுறாங்க. இதுதான், அதாவது அவங்களுக்கு அறிவு கிடைக்காம பண்ணும்போதே அவங்களோட செயல்பாடுகள் முடக்கப்படுது. இடைக்கால சமூக பெண்களின் மேலும் மோசமடையுது. சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம், இது மாதிரி இன்னும் அதை விட இன்னும் ரொம்ப கீழ்மட்ட நிலைக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு தார மனம், அதாவது இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு தார மனமே அதிகமாக காணப்பட்டுச்சு. ஆனால் எப்போவுமே இந்த செல்வந்த மக்கள்கிட்ட பலதார மனம் நிலவியது. முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதியை ஒழிக்க முன்னெடுப்புகள் எடுத்தார். அதாவது இது ஒரு முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கலாம். அக்பர் அவர்கள் வந்து சதி முறையினை ஒழிப்பதற்காக ஒரு முன்னெடுப்பு நம்ம வந்து அதை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இதெல்லாம் இதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது தேவதாசி முறையும் நடைமுறையில் தான் இருந்திருக்கு. இடைக்காலத்தில் வந்து தேவதாசி முறை, சதி, ஒரு தார மனம் பெரும்பாலும் இருந்தாலும் கூட அங்கங்கே பலதார மனம் காணப்பட்டுச்சு செல்வந்தர்களுக்கிடையே. ராஜபுத்திரர்களுக்கிடையே ஜவுகர் முறை, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஜவுகர் முறை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மணிகர்ணிகான்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மூவி. அந்த அந்த மூவியில் பார்க்கும்போது கடைசி ஸ்டேஜில் வந்து போர் நடந்து அவங்களோட நாடுகள் எல்லாமே, அதாவது சரண்டர் ஆகிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து பெண்கள் தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து தானே முன் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து நெருப்பெல்லாம் வச்சுட்டு அவங்களாவே முன் வந்து இறந்துடுவாங்க. இந்த இதான் வந்து ஜவஹர் முறைன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் ராஜஸ்தான் ஏரியாவிலே வந்து அந்த தன்னார்வ தற்கொலை வந்து அதிகமாக நடந்திருக்கு. அந்த இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா சிறிதளவே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பெண்கள் நிலை ரொம்ப மோசமடைந்திருந்த போதிலும் சில பெண் அரசியலும் பெண் ஆளுமைகளும் அங்கே தென்பட செய்கிறாங்க. ரஷ்யா பேகம், ராணி துர்காவதி, சந்த் பிபி, நூர்ஜஹான், ஷகான், ஜீஜாபாய், மீராபாய் அப்படிங்கிற நம்ம வந்து வரலாற்றில் பார்க்க முடியுது. இடைக்காலத்தில் பெண் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. இருப்பினும் பெண் கல்விக்கான தனியாக பள்ளிகள், அதாவது ஸ்கூல்ஸ் எதுவுமே நமக்கு தென்படலை. ஆனால் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்படவும் இல்லை. பொதுவாக பெண் குழந்தைகள் குழந்தை பருவத்தில் பெற்றோர்களிடமிருந்து தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் செல்வந்தர்கள் அதான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் மேம்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம ராஜாக்கள் காலத்திலிருந்து நம்ம பார்க்க முடியுது. ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கற்றனர். அடுத்த பாயிண்ட்லேயே அதை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. அதான் செல்வங்கள் இருக்கும் பொழுது, அதிகாரம் இருக்கும் பொழுது அவர்கள் மகள்கள் வந்து வேறு மாதிரியும், நடுத்தர குடும்பமாகவும் ஏழ்மை குடும்பத்துலேயும் வேறு மாதிரியும் தான் நடந்துக்க முடியுது. அது இன்றளவும் அது நம்மளால் ஆங்காங்கே காணப்படுது. அடுத்து பிரிட்டிஷ் காலம். இப்போனாச்சும் மாறிச்சா? பல நூற்றாண்டுகளாக பெண்கள் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க. அப்படி இருந்த போதும் பார்த்திங்கன்னா அப்போவும் சமூக ரீதியாக கொஞ்சம் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படுது. கடுமையான சமூக தீமைகள், காலாவதியான பழக்க வழக்கம். எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா காலங்கள் மாற 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 நம்மளோட பழக்க வழக்கங்களும் கலாச்சாரமும் சிறிதளவு மாறுபடத்தான் செய்யும். ஏன்னா ஒரே மாதிரியாக மனிதர்களின் மனநிலை இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக மாறிட்டுன்னு வச்சுங்களேன். அறிவார்ந்த மக்கள் பெருமளவில் கிளர்ச்சி செய்கிறாங்க.
அதாவது சில நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்கிற மாதிரி அறிவார்ந்த மக்கள் வந்து பெண்கள் மட்டும் ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில சீர்திருத்தங்களுக்கு முன்னெடுப்பு நடத்துகிறாங்க, செய்கிறாங்க. கிளர்ச்சி செய்கிற தனிநபர்கள் வந்து சீர்திருத்த சங்கங்கள், சமய அமைப்புகள், இந்த மாதிரி எல்லாமே பெண் கல்வி பரப்புவதற்காக கடுமையாக உழைக்கிறாங்க. விதவைகள் மறுமணத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா, 60 வயசு முதியவர் வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த பழைய காலத்தில். இதெல்லாம் வந்து நிறைய இது நடந்துட்டு இருந்திருக்கு. பேரே தெரியாத, அதாவது அவங்களுக்கு விவரமே இருக்காது. 2 வயசு 3 வயசு இருக்கும்போதெல்லாம் அவங்களோட கணவர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விதவை மறுமணத்தையும் குழந்தை திருமணத்தை தடுத்தே ஆகணுங்கிறது தான். ஏன்னா இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கும்போது நமக்கு விதவை மறுமணங்கிறதும் தேவைப்படாது. பெரும்பாலும் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால மறுமணம் வந்து நமக்கு வந்து நல்லதாகவும் இருக்குது. அதே மாதிரி நடுத்தர வர்க்க பெண்கள் தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகள் மேற்கொள்ள, அதாவது வேலைன்னு ஒன்று கிடச்சிருச்சுனாவே வருமானம் வர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் வரும்போது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதை அப்படிங்கிறது தான் முதன்மை நோக்கம். சுயமரியாதை வந்துச்சுன்னா மற்றது எல்லாமே பின்னால் தன்னால் வந்துடும் அப்படிங்கிறது அவங்க நம்பினாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் கல்வியறிவுடன் ஒப்பிடும் பொழுது பெண்கள் கல்வியறிவு மிக குறைவாகவே இருக்குது. கிறிஸ்துவ அமைப்புகள் பார்த்திங்கன்னா 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலாக பெண் சிறார் சங்கத்தை அமைக்கிறாங்க. 1819 நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் பிரிட்டிஷ் வந்து கல்கத்தா, அதாவது அவங்க வந்து கொல்கத்தா தான் வந்து தலைமையாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் சம்டைம்ஸ் கொஞ்சம் தெரியல அப்படிங்கும்போது கொல்கத்தாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பட் எல்லா டைமும் அப்படி நடக்காது, சம்டைம்ஸ். ஓகே, 1819 கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்படுறாங்க. கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறவர். இன்றளவும் நிறைய பெதுன் பள்ளிகள் அங்கே காணப்படுது. 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவுகிறார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஹிந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் கல்கத்தா. முதலில் ஹிந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் கல்கத்தாவில் வந்து எங்கே கல்கத்தாவில் பண்ணுறாங்க. 1849 பெதுன் பள்ளி. இந்த ஏரியா கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான ஏரியா. 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்குது. 1812 ஹண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் தொடக்க பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த 54 சார்லஸ் வுட், 82 ஹண்டர் குழு. இது இயரை கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. மேலும் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க அரசு பரிந்துரைத்தது. இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களுடைய தொடங்கினர். அதாவது 1880களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மருத்துவராக வந்து நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி கல்லூரிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. 1914 மகளிருக்கான மருத்துவ சேவை அமைப்பு வந்து செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. 1890களில் டிகே கார்வே அப்படிங்கிறவர் பூனேயில் வந்து ஏராளமான பெண் கல்விகளை துறக்கிறார். இந்த கார்வே தான் வந்து இந்தி உதவிகள் இல்லம் அப்படிங்கிறத இது பண்ணுறாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்தி விதவைகள் இல்லம் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. இந்தி விதவைகள் இல்லம் ஈக்குவல் டு டிகே கார்வே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்பாங்க. பூனேவில் இது தொடங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, பண்டித ராமாபாய் அவர்களும் கல்விக்காக பெண்கள் விடுதலுக்காக நிறைய முயற்சிகள் முன்னெடுப்பு நடத்துகிறாங்க. 1914 இந்து மகளிர் பல்கலைக்கழகம். 1914 மகளிருக்கான அந்த செவிலியர் பயிற்சி கொண்டு வர்றாங்க. 1914 மகளிர் பல்கலைக்கழகம், இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கார்வேவால் தொடங்கப்படுது. டிகே கார்வே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை. கல்வி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நிறைய கல்விக்காக நிறைய முன்னெடுப்பில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்படுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொல்கத்தா அப்படின்னு எடுத்துக்கும் போது 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்படுது. சரி, இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு குறிப்புகள் மாதிரி அந்த கல்விக்கு முன்னெடுப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டட் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மிச்சதெல்லாம் வந்து ஒரு டைம் வாட்ச் பார்த்துங்க. இந்த இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது 100 இதெல்லாம். ஓகே, நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக தீமைகள். நம்ம இப்போ ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான், அதே தான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அதையும் தாண்டி தேவதாசி முறை. தேவதாசி முறையை வந்து ஒழிக்கல தமிழ்நாடு மிக
முக்கியமான பங்கெடுப்பு நிறைய எடுத்திருக்காங்க. சரி, பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ராஜபுரம், ராஜஸ்தான் சொல்கிறாங்க, பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணம், அந்த வடமேற்கு மாகாணங்கள், அந்த அந்த ராஜஸ்தான் ஒட்டின ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப வந்து பெண் சிசு கொலை நடக்குது. அவங்க எல்லாமே வந்து அந்த போர் கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் கடைபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால் அவங்க வந்து அதிகமாக வந்து இது தான் நோட் பண்ண, பசங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்றளவும் இருக்குது. பட் அந்த டைம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ தங்களோட குடும்ப பெருமை, பெண் குழந்தைகளுக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த பெண் சிசு கொலைக்கு வந்து வழிவகுக்குது. இதை வந்து தடை செய்கிறதுக்கு 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. இந்த சட்டம் வந்து பெண் சிசு கொலையை வந்து கம்பெனி நிர்வாகம் தடை செய்யுது. 1802 ஒழுங்குமுறை சட்டம், 1870களில் பெண் சிசு கொலை தடை சட்டம் அப்படிங்கிற சட்டங்கள் கொண்டு வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருக்கலைப்பு சட்டம். ஏன்னா நீங்கள் குழந்தையாக கொண்டு வந்து கொண்டா தான் வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அந்த நெல் கொடுத்து கொள்வாங்க. இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்தில் பண்ணது. இது மட்டும் தான் கொலையா? ஏன் கருவில் கலைச்சாலும் அது வந்து கொலை தான். இது 1971 ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக கொடுத்து கேட்டுருவாங்க. கருக்கலைப்பு தடை சட்டம் 1971, 61, 81 அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்து கேட்டுருவாங்க. ஸோ இயரும் பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட இதுவும் சேம் தான். பெண் சிசு கருக்கொலை என்பது சாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகள் கடந்த மற்றொரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கொலை எதுவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றே. அதே தான் நம்ம முன்னாடி பார்த்தது தான். எதுவாக இருந்தாலும் கொலை தான். குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே தான். வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் வச்சுருது. இதில் 1846ஆம் ஆண்டு வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச திருமணம் வயது 10ஆக இருந்துச்சு. 1872 வாக்கில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு திருமண சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அதில் திருமண வயது 14ஆகவும் ஆண்களுக்கு 18ஆகவும் நிர்ணயிக்கப்படுறாங்க. இது ஜென்ரலாக பார்த்து வச்சுங்க. பட் கேட்கல இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில். அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்துடன் திருமணத்துக்கு முன் மணமகன் மற்றும் மணமகன் ஒப்புதலை பெற்று கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறத உத்தரவிடுறார். திருமண வயது 14ஆகவும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு 16ஆகவும் நிறுவுகிறார். அக்பர் வந்து முன்னாடியே பார்த்தோம், இப்பவும் பார்க்குறோம். இவங்க வந்து கொஞ்சம் பெண் கல்விகள், பெண் குழந்தை திருமணம், அந்த சதி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டாக தான் இருந்திருக்காரு. குறிப்பு நமக்கு கிடைக்கிது. இது கேட்டிருக்காங்க. 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பில்லாஸ் சாரதா குழந்தை திருமணம், அதாவது சாரதா குழந்தை திருமண மசோதா வந்து 1930 வந்து கொண்டு வர்றாங்க. திருமண வயது 14ஆகவும் ஆண்களுக்கு 18ஆகவும் 1955ஆம் ஆண்டு இந்திய திருமண சட்டம், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1955 இந்து திருமண சட்டம், இது ரெண்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. 1930 சாரதா குழந்தை திருமணம், 1955 வந்து இந்து திருமண சட்டம். இங்கே இந்த இந்து திருமண சட்டத்தில் வந்து குறைந்தபட்ச திருமண வயது 21ஆகவும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 18ஆகவும் திருத்தப்பட்டது.